நேற்றைய தினம் எனது பிரதம செயலாளர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை எனது கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதாவது 5/7/2016 மத்திய அரசாங்கத்தின் அமைச்சரவை கூட்டத்தில் கௌரவ ரிஷாட் பதுடீன், கௌரவ ஃபைசர் முஸ்தாஃபா, கௌரவ DM சுவாமிநாதன் ஆகிய அமைச்சர்களை கொண்ட ஒரு செயல் அணி நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் மத்திய அரசாங்க அலுவலர்கள் 6 பேரும் வடமாகாண பிரதம செயலாளரும் வடமேல் மாகாண நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வடமேல் மாகாண பிரதம செயலாளரும் அங்கம் வகிக்க வேண்டும் என்றும் முடிவு எடுத்துள்ளதாக கூறினார். மேலும் மீள்குடியேற்றம் பற்றிய நிகழ்ச்சி நிரலில் பாரம்பரிய சிங்கள கிராமங்களும் உள்ளடக்க வேண்டும் என்றும் திருகோணமலை மாவட்டமும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். செயல் அணி அந்தந்த மாவட்ட செயலர்களை உள்ளேற்க அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் செயல் அணி எடுக்கும் தீர்மானம் காலத்திற்கு காலம் அமைச்சர் வாரிய கருத்து ஒருமிப்புக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதை எனக்கு எடுத்துக்காட்டி இச்செயல் அணியின் வடமாகாண அரசியல் அலகு விடுபட்டுள்ளதாக கூறினார். அதாவது இதனை செய்யும் போது மக்களோடு தொடர்புடைய எங்களுடைய வடமாகாண சபை அங்கத்தவர்கள் எவருமே அதிலே பங்கேற்கவும் இல்லை, அவர்களை அழைக்கவும் இல்லை. இச்செயல் அணியில் வடமாகாண அரசியல் அலகு விடுபட்டுள்ளதாக கூறினார். மேலும் முன்னைய ஆளுநர் கௌரவ பணியக்கார இருந்த போது மாவட்ட ரீதியாக செயலணி இருக்க வேண்டும் என்றும் சகல அரசியல் கட்சிகளும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்ததை எனது கவனத்திற்கு கொண்டு வந்தார். அந்த ஆவணங்கள் பிரதிகள் எல்லாம் அவை தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை சற்று நேரத்தில் நான் அதனை வாசித்து காட்டுவேன். உள்ளூரில் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தமது பாரம்பரிய காணிகளில் அல்லது வீடுகளில் மீள் குடியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்னைய ஆளுநர் ஜனாதிபதிக்கான தனது கடிதத்தில் வலியுறுத்தி இருந்ததையும் எனது கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் பிரதம செயலாளர். பிரதம செயலாளரால் தரப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் இம்மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றின் பிரதிகளை சற்று முன்னர் சபை தலைவர் அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். எல்லோருக்கும் அனுப்புவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நேற்று பின்னேறம் தான் அவர் என்னை வந்து சந்தித்தார். ஆகவே எங்களுடைய அமைச்சர்களுக்கு பிரதிகளை அனுப்பி இப்பொழுது அவை தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றேன். வேண்டுமெனில் நான் பின்னர் எல்லோருக்கும் நான் இதனுடைய பிரதிகளை அனுப்புவேன். எங்கள் மத்தியில் எவ்வாறான அரசியல் ரீதியான அல்லது வேறு காரணங்களுக்கான வேற்றுமைகள் இருப்பினும் வடமாகாணத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எமது சபையை நிராகரித்து அல்லது ஓரம் கட்டி மத்தியானது தனக்கு தகுந்தவாறு காரியங்களை எடுத்துச் செல்வதை நாம் எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். வடமாகாண இடம்பெயர்ந்த மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்து வருபவர்களையும் அவர்களின் பாரம்பரிய இடங்களில் குடியமர்த்தாது தான் தோன்றித்தனமாக மத்திக்கு உகந்த முறையில் அவர்களை குடியமர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காரியத்தால் உருவாகியுள்ளது. பெயருக்கு வடமாகாண சபை பிரதம செயலாளரை உள்ளடக்கி மத்தியே மேற்படி காரியங்களை கொண்டு செல்ல உத்தேசித்துள்ளது. இது வடமாகாண மக்களின் கருத்துக்களை உதாசீனம் செய்வதற்கு ஒப்பாகும். எம்மிடம் கேட்காமல் மக்களின் மீள்குடியேற்றம் நடைபெறுவது பொதுமக்களுக்கு பல பின் விளைவுகளை கொண்டு வரக்கூடியது. இன்று சர்வதேச மட்டத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் சம்பந்தமாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக பின்ஹேரோ கோட்பாடுகளின்படி வெவ்வேறு காரணங்களினால் இடம்பெயர்ந்த மக்கள் தமது முன்னைய பாரம்பரிய இடங்களில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி சில நாட்களுக்கு முன்னர் என்னை சந்தித்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் IOM சர்வதேச இடம்பெயர்வுகளுக்கான நிறுவனம் சந்தித்த IOM சர்வதேச நிபுணத்துவ பிரதிநிதியுடனும் நான் பேசியிருந்தேன். மீள் குடியமர்வுகள் எம்முடன் இணைந்து சர்வதேச கொள்கைகளுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்ற என் கருத்துக்களை இகோர் ஸ்வெட்ஸ்கோவ்ஸ்கி என்ற நிபுணர் ஏற்றுக்கொண்டு அவற்றை உறுதிப்படுத்துவதற்காகவே தாம் இலங்கை வந்துள்ளதாக அறிவித்தார். ஆகவே இந்த தருணத்திலே இவையெல்லாம் நடைபெறுகின்றன. இந்த தருணத்தில் இவ்வாறான மத்திய அரசாங்கத்தின் உதாசீனமும் தான் தோன்றித்தனமும் கண்டனத்திற்கு உரியது.
ஒரு பக்கம் சர்வதேசம் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனை வலியுறுத்துகின்றது, மறுபக்கத்தில் மத்தியின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதே குறிக்கோளாக இருந்து வருகின்றது. செயலணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பதை விட மத்திய அரசாங்கம் செயலணியை உருவாக்க முன்னர் எம்முடன் பேசியிருக்க வேண்டும். 13வது திருத்த சட்டம் வந்தபின் எமக்கு குறித்தொதுக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக அல்லது உடன்பட்ட விடயங்களில் மத்தியானது மாகாணத்துடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை உதாசீனப்படுத்தியே நடந்து வருகின்றது. இதை நான் பலமுறை மத்திய அரசாங்க அமைச்சர்களுக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கும் எடுத்து கூறியே வந்துள்ளேன். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை அவை முன் வெளியிடுவதாலும் இவற்றை பத்திரிகைகள் பிரசுரிப்பதாலும் எமது ஆட்சேபனையை நாங்கள் மத்திக்கு எடுத்து எம்ப உதவியாக இருக்கும் என்ற முறையில் இந்த ஆவணங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன்.